காலை பரிசுத்த ஆராதனையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆராதனை நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்பினால் காணிக்கை செலுத்தி கர்த்தரை நீங்கள் கனப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலங்களிலும் ஆண்களுடைய சன்னிதானத்திலே சமூகத்திலே நாம் கூடி வர கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மேலான கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் புதிய ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நேரலையில இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தகப்பன் ஆசீர்வதித்து அந்த கிருபையை கொடுத்து தேவன் வழி நடத்துவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். அதற்கு பேதுரு அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தலைவர் தாழ்ந்தோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்குரிய வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சன்னிதானத்திலே தெய்வமே நாங்கள் கூடி வந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மகிமைப்படுத்துவதற்கு இந்த நல்ல வேலையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவர் ஜீவனுடைய சாட்சி கேட்கவும் நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி. இப்பொழுது உங்களுடைய வேலை வந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுகிற ஆண்டவர் இந்த வேலைக்காக நாங்கள் அதை துதிக்கிறோம். வார்த்தையிலே மகிமைப்படுகிற தேவன் ஆண்டவரே, இந்த வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் திருப்பி பொருந்தின வார்த்தையாக ஆண்டவரே காணப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த வார்த்தையை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நீர் எனக்கு கொடுத்து நீர் என்னை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நாம் என்ன காண்கிறோம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரு ஞான திருஷ்டி அடைந்த போது 3 முறை வானத்தின் சத்தம் உண்டாகி பேதுருவோடு பேசின வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். 3 முறை வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி பேதுருவோடு பேசினதை நாம் இங்கே பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தேவ சத்தம். கருமையான கட்டிட பிள்ளைகளே, 3 முறை வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுகிறதையும் பேதுருவோடு கூட கர்த்தர் பேசுகிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். கருமையான கட்டிட பிள்ளைகளே, முதல் தடவை அந்த சத்தம் அடித்து புசி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அடித்து புசி என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, 13ஆம் வசனத்தில் அந்த சத்தம் எப்படி என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பேதுருவே எழுந்திரு,
அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அடித்து புசி. முதல் சத்தம் பேரிடத்திற்கு ஒரு கூடு இறங்கி வருகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பேரிடத்திற்கு ஒரு கூடு இறங்கி வருகிறது. இந்த முதல் சத்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அடித்து புசி. அடித்து புசி என்று ஒரு சத்தம் பேதருக்கு உண்டாகுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பேதர் என்ன சொல்லுகிறார்? இரண்டாவது ஒரு சத்தம் உண்டாகுகிறது. அது என்ன என்று சொன்னால், 15ஆம் வசனத்தில், தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாது என்று இரண்டாம் ஒரு சத்தம் உண்டாகுது. ஆமென். அல்லேலூயா. தீட்டாக எண்ணாது. இரண்டாவது அந்த சத்தம், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாது என்கிற ஒரு சத்தம் உண்டாகுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது ஒரு சத்தம் உண்டாகுகிறது 16ஆம் வசனத்தில். மூன்றாவது அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவது சத்தம் என்ன என்று சொன்னால், அப்படியே உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்படியே உண்டாயிற்று என்று மூன்று விதமான ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி பேதரிடத்தில் பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அங்க வாசித்து பார்க்கும் பொழுது, என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, ஆயத்தம் பண்ணுகையிலே என கருமையான தேவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தலையிலே இடப்படுகிறதாகவும் அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஞான திருஷ்டியிலே அவன் இதை காண்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த காலவெளியில் ஆண்டு சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் தமது சுவிசேஷத்தை புறஜாதியாருக்கும் கொண்டு செல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த 10ஆம் அதிகாரம் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை, அல்லேலூயா, கொண்டு செல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முழுவதும் சுவிசேஷத்தை புறஜாதி மக்களுக்கு செல்ல வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் புறஜாதியாரை அவர் எப்படி நினைத்தார்கள் சொன்னார்கள், கீழாக மதித்தார்கள். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியாரை எப்படி நினைத்தார்களாம்? கீழாக மதித்தார்கள், தீட்டாக எண்ணினார்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷம் சகல சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? புறஜாதி மக்களை ஒரு கீழ் ஜாதியாக, கீழாக மதித்தார்கள், தீட்டாக அவர்களை எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய சுவிசேஷம் சகல சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட வேண்டியதாக
என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் புறஜாதியாருக்கும் ஒரு சாராருக்கும் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அறிவிக்கப்பட வேண்டும். இந்த பேதுரு புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறதை, இயேசு கிறிஸ்து வாஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இவன் ஞான திருஷ்டி அடையும் போது அவன் பசியிலே புசிக்க நினைக்கும் போது வானத்திலிருந்து ஒரு பூடு இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், தீட்டானது நான் ஒன்றும் புசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. தீட்டானது நான் புசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த பூடு என கருமையான தேவ பிள்ளைகளே, 3 விதமான சத்தம் கர்த்தர் பேதுருவோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். முதலாவது எப்படிப்பட்ட சத்தம்? அடித்து புசி. அல்லேலூயா. இரண்டாவது எப்படிப்பட்ட சத்தம்? தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே. அல்லேலூயா. மூன்றாவது அது அப்படியே உண்டாயிற்று. அல்லேலூயா. புறஜாதி மக்களை நீ தீட்டாக எண்ணாதே, அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவி, அது அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருக்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கர்த்தர் தேவன் என்ன செய்தார் என்று சொன்னார். பேதுருக்கு வசனத்தின் வார்த்தை மூலமாக, சத்தத்தின் மூலமாக அவர்களோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 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 ஆகையால் இஸ்ரவேலர் புறஜாதியாரை கீழாக மதித்தார்கள், தீட்டாக அவர்களை எண்ணினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் சகல சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் உலகமெங்கும் போய் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் உலகமெங்கும் போய் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆமென். அல்லேலூயா. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டளையை சீஷர்கள் பெற்றார்கள். ஆமென். அறிவிக்க வேண்டிய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கட்டளையை பெற்றிருக்கிறார்கள். அப்படியானால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது ஒரு கட்டளை. அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு சொன்னார், புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இது ஒரு கட்டளை. அல்லேலூயா. இந்த கட்டளையை சீஷர்கள் பெற்றார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் நமக்கும் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவ பிள்ளையே மறந்து போகாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்து போகாதே. ஒவ்வொருக்கும் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரை நாம் தீட்டாக எண்ணக்கூடாது, ஒருவராக கீழாக நாம் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கீழாக மதிக்க கூடாது. இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? புறஜாதி மக்களை கீழாக மதித்தார்கள், தீட்டாக எண்ணினார்கள். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதை தான் பேதுரு இந்த புறஜாதி மக்களை ஒரு தீட்டாக இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணி இருக்கிறதை குறித்து இங்கே வேதம் நமக்கு திட்டமாக சொல்லி ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்லுகிறார், இதை நீ தீட்டாக எண்ணாதே, இதை அடித்து புசி. அல்லேலூயா. ஆமென். நாம் இதை சுத்தமாக
இருக்கிறேன். நான் இந்த ஜனங்களை சுத்தமாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. நீ அதை புசி, நீ அவளுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, வானத்தில் உண்டான சத்தத்தால் கர்த்தர் இஸ்ரவேலருக்கும் புறஜாதியருக்கும் நடுவே நின்ற பிரிவினையை, அல்லேலூயா, ஆமென், பிரிவினை என்ற தடுப்பு சுவரை இயேசு என்ன செய்தார்? தகர்த்தார். அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலருக்கும் புறஜாதி மக்களுக்கும் நடுவே இருந்த பிரிவினை என்கிற நடு சுவரை இயேசு தகர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அசுத்தமானதை சுத்தமாக்குகிறவர். ஆமென், ஆமென். அசுத்தமாய் இருக்கிறவர்களை சுத்தமாக்குகிறவர். அசுத்தமாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை இயேசு என்ன செய்கிறார்? சுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. இந்த காலை பரிசுத்த ஆராதனையில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒவ்வொருவரையும் யார் எப்படிப்பட்ட அசுத்தமானவர்களாக இருந்தாலும் அவர்களை இயேசு என்ன செய்கிறார்? சுத்தமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சுத்தமாக்கினதை ஒருபோதும் தீட்டாக எண்ணக்கூடாது. ஆமென். அவர் சுத்தமாக்கினதை ஒருபோதும் தீட்டாக எண்ணக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளையே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என கருமையான தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியாரை தீட்டாக எண்ணினார்கள். அல்லேலூயா. அசுத்தமானதை சுத்தமாக்குகிற கர்த்தர், சுத்தமாக்கின ஆண்டவர், சுத்தமாக்கின தேவன். அல்லேலூயா. அவர் சுத்தமாக்கினதை ஒருபோதும், அல்லேலூயா, தீட்டாக எண்ணக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அந்த நாட்டில் உள்ள வாழ்க்கை ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், அசுத்தம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், அநியாயம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் நம்மை சுத்தமாக்கும் பொழுது ஒருபோதும், அல்லேலூயா, மற்றவனை தீட்டாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை சுத்தமாக்குகிறவர். அல்லேலூயா. பிரிவினை என்கிற நடுசுவரை தகர்த்தார் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு விசை இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே நீங்கள் நானும் வாழ்வதற்கு, சுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை இயேசு உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு வாய்ப்பை வாழ்வதற்கு இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வாய்ப்பிலே என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாய்ப்பிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே வாழப்போகிற இந்த வாய்ப்பிலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்னா, மேல் ஜாதி, அல்லேலூயா, கீழ் ஜாதி, தீண்டத்தகாதவர்கள், தீண்டக்கூடியவர்கள் என்ற வித்தியாசம் பார்க்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இயேசு. அசுத்தமானதை சுத்தமாக்கி இருக்கிறார் இயேசு. சுத்தமாக்கினவர்களை இவர்கள் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று, தீண்டாதவர்கள் தீண்டத்தக கூடியவர்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில, அல்லேலூயா, வித்தியாசம் பார்க்க கூடாது. சபையை
தேவ பிள்ளையே, ஒரு கட்டளைக்குள்ள வாழ்க்கையில வித்தியாசம் பார்க்க கூடாது. இவர்கள் உயர்ந்த ஜாதியானவர்கள், இவர்கள் தாழ்ந்த ஜாதியானவர்கள், இவர்கள் தீண்டானவர்கள், இவர்கள் தீண்ட தகாதவர்கள் என்று சொல்லி ஒரு கட்டளை பிள்ளை பார்க்க கூடாது. ஆமென், ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் அசுத்தமானவர்களையோ என்ன செய்திருக்கிறார்? சுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தமாக்கி இருக்கிறார். புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அவர்கள் மேல் ஜாதியா இருந்தாலும் கீழ் ஜாதியுள்ளவர்களா இருந்தாலும் தீண்டக்கூடியவர்களாய் தீண்டத்தகாதவர்களா இருந்தாலும் கருமையான கட்டுரை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் வித்தியாசம் பார்க்க கூடாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. வித்தியாசம் பார்க்க கூடாது. ஒரு கட்டுரை பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம் பார்க்க கூடாது. வித்தியாசம் பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வித்தியாசம் பார்க்க கூடாது என்பதற்காக தான் பேதுரு அதை உணர்த்தும்படி வானத்திலிருந்து பேசினார். ஆமென். நீ வித்தியாசம் பார்க்க கூடாது என்பதற்காக தான் பேதுருக்கு அதை உணர்த்தும்படி பரலோகத்தின் தேவன் வானத்திலிருந்து பேதுருவோடு கூட பேசினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வானத்திலிருந்து கர்த்தர் பேதுருவோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அதை உணர்த்தும்படி, வித்தியாசம் பார்த்த பேதுருவை உணர்த்தும்படி, புற ஜாதியாரை அற்பமாக எண்ணின பேதுருவோடு கூட பேசும்படி, உணர்த்தும்படி கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளியிலே நாளாந்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் அசுத்தமானதை என்ன செய்கிறார்? சுத்தமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இந்த ஆராதனையில, இந்த ஆன்லைன்ல, இந்த பேஸ்புக் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, யாரா இருந்தாலும் கர்த்தர் அன்றைக்கு பேதுரு உணர்த்தின தெய்வம் இன்றைக்கு உன்னையும் என்னையும் நம்மையும் உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்தமானதை சுத்தமாக்குகிற தெய்வம் ஒருபோதும், அல்லேலூயா, அப்படிப்பட்டவனை தீண்ட தகாதவனாக உன் உள்ளத்திலே எண்ணாதே. உள்ளத்திலே எண்ணக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நீ புறஜாதியர் என்றும் புறதேசத்தான் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் பாராதே. அல்லேலூயா. நீ புறஜாதியா, நீ தூர தேசத்தான், நீ ஆண் என்றும் பெண் என்றும் பார்க்க கூடாது. அல்லேலூயா. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் பாராதே. அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, கிரேக்கன் என்று யூதன் என்று பார்க்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாஷையிலே வித்தியாசம், ஆமென். பாஷையிலே வித்தியாசம், பேசுகிறதுல வித்தியாசம் இருக்கலாம். அல்லேலூயா. இனத்திலே வித்தியாசம் இருந்தாலும் மாறாதே. அல்லேலூயா, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, பாஷையிலே வித்தியாசமா, இனத்திலே வித்தியாசமா, சகப்பா இருக்கிற, நீ கருப்பா இருக்கிற, வித்தியாசம் பாராது. அல்லேலூயா. மொழியிலே, அல்லேலூயா, பேசுகிற பாஷையிலே தமிழனை பார்த்தா ஒரு மாதிரி, தெலுங்குக்காரன் பார்த்தா ஒரு மாதிரி, மலையாளம் பேசுகிறத பார்த்தா ஒரு மாதிரி, அல்லேலூயா, கன்னடம் பேசுகிறதா அவளை பார்த்த ஒரு பாஷையில வித்தியாசம் இருக்கலாம். அல்லேலூயா, ஆமென். மாறாதே. வேதம் சொல்லுகிறது, காலை பரிசுத்த ஆராதனையிலே தேவ பிள்ளைகளே, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, பாஷையிலே வித்தியாசம். அல்லேலூயா. வித்தியாசத்தை பார்க்காதே. அல்லேலூயா. இனத்திலே வித்தியாசம் பாராதே. ஆமென், அல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகள்
ஹalleluya. பரலோகம் எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது. ஆமென். எல்லாருக்கும் பரலோகம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாருக்கும் பரலோகம் உண்டு. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்கிறார்களோ எல்லாருக்கும் பரலோகம் சொந்தம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இயேசு இந்த உலகத்திலே எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆமென். எல்லாருக்காகவும், எல்லா பாஷைக்காரருக்கும், எல்லா மொழிகளுக்கும், எல்லா ஜாதியினருக்கும், எல்லா கோத்திரத்தாருக்கும், ஆமென், கருப்பனுக்கும் சிவப்பனுக்கும் எல்லாருக்கும் இயேசு என்ன செய்திருக்கிறார்? அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஒரு ஜாதியாருக்கு பரலோகம் இல்லை என்று எண்ணக்கூடாது. ஆமென். எனக்கு தான் பரலோகம், மற்றவர்களுக்கு பரலோகம் இல்லைன்னு எண்ணக்கூடாது. தேவ பிள்ளையே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆகினால்தான் பேதுருவை பார்த்து சொன்னார், ஹalleluya, நீ அடித்து புசி. ஹalleluya. ஆமென். ஹalleluya. நான் சுத்தமாக்கினதை நீ என்ன செய்யாத? தீட்டாக எண்ணாதே. ஹalleluya. நான் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. அன்பு தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஒருவேளை நீ உளையான சேர் என்கிற பாவ வாழ்க்கையிலே, பரிசுத்தமற்ற ஒரு நிலையிலே, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவோ அவருடைய சுவிசேஷத்தினாலே நீ மனம் திரும்பியிருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஹalleluya. நீ சுத்தமாக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் உள்ளே சபைக்குள்ள வரும்போது அவர்களை என்ன செய்யாதே? தீட்டாக எண்ணாதே. ஆமென். ஆமென். ஹalleluya. நான் அவளை சுத்தமாக்கி இருக்கிறேன், நான் அவளை சுத்தமாக்கி இருக்கிறேன். பேதுரு பார்த்து சொல்லுகிறார், ஹalleluya, நான் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. உனக்கு முன்பே வருகிற கூடை நீ அடித்து புசி. ஹalleluya. 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 அது அப்படியே உண்டாகட்டும். ஆமென். ஹalleluya. அது அப்படியே உண்டாகட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றையும் தீட்டாக எண்ணக்கூடாது. ஹalleluya. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்ல 14:14 வாசிப்பீர்கள் என்றால், ஒரு பொருளும் தண்ணீரே தீட்டுள்ளதென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் எழுதுகிறார், ரோமாபுரியிலே கிறிஸ்தவனுக்கு அவர் எழுதுகிறார், ஒரு பொருளும் தண்ணீரே தீட்டு உள்ளது அல்லவே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஹalleluya. ஒரு பொருளும் தண்ணீரே தீட்டு உள்ளது அல்ல என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. ஹalleluya. எந்த பொருளும் தீட்டு உள்ளது இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றார். அந்த வசனத்திலே ஒரு பொருளை தீட்டு உள்ளது என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ, ஒரு பொருளை இது தீட்டு உள்ளது என்று சொல்லி யார் ஒருவன் யார் ஒருத்தி தன் உள்ளத்திலே எண்ணுகிறார்களோ அது அவனுக்கு எப்படி இருக்கும்? தீட்டு உள்ளதாயிருக்கும். உள்ளத்திலே இது தீட்டு நினைச்சேன்னா
அது உனக்கு தீட்டாதா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீ எந்த ஒரு பொருளையோ இது தீட்டு இல்லை, இது இயேசு கிறிஸ்து மூலமாக இது சுத்தமாக்கப்பட்டது என்று சொல்லி அறிந்தால் அது தீட்டா இருக்காது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சுத்தமாக்கி இருக்கிறார், அசுத்தமானதை சுத்தமாக்கி இருக்கிறார். ஆகினால எந்த பொருளையோ நீ தீட்டாக எண்ணுவாய், அது உனக்கு தீட்டா தெரியும். இது தீட்டு இல்லை அப்படின்னு நினைச்சா அது உனக்கு தீட்டாக தெரியாது. அல்லேலூயா. அது உனக்கு அசுத்தமாக தெரியாது, அது உனக்கு எப்படி இருக்கும்? சுத்தமாய் தெரியும். அல்லேலூயா. ஆகினால்தான் பவுல் இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுகிறது 10:25ல கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி என்ன பண்ணுங்க? பூசியுங்கள். கடையில எந்த பொருளையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியது இல்லை. மனசாட்சி நிமித்தம். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, உன் மனசாட்சி சொல்லணும், இதை வாங்கி நான் புசித்தால் இது எனக்கு தீட்டு இல்லை, இது சுத்தமானது. அல்லேலூயா. உன் மனசாட்சி சொல்லணும், நீ சாப்பிடுற பொருள் உனக்கு சுத்தமானது, அது உனக்கு கேடு உண்டாக்காது, அது உனக்கு பாவத்தை வருவிக்காது, அது உனக்கு பயத்தை வருவிக்காது, அது உனக்கு ஆபத்தை கொண்டு வராது, அது உன்னை மரணத்துக்குள்ள கொண்டு போகாது என்று உன் மனசாட்சி உனக்கு சொல்லணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கடையில விற்கப்படுகிற எதையோ வாங்கி புசியுங்கள். எப்படி புசிக்கணும்? உன் மனசாட்சி படி புசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடையில நல்லதா இருக்கும், கெட்டதா இருக்கும். அல்லேலூயா. சாகடிக்கிறது இருக்கும், வாழ வைக்கிறது இருக்கும். உன் மனசாட்சி, அதுதான் பவுல் எழுதுறாரு, மனசாட்சி நிமித்தம். அப்ப நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. என்ன சாட்சி? மனசாட்சி. இந்த மனசாட்சி யாரை ஏமாற்ற முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன ஏமாத்திடலாம்? உன்னை நான் ஏமாத்திடலாம், புருஷனை ஏமாத்திடலாம், மனைவியை ஏமாத்திடலாம், அப்பா அம்மாவை ஏமாத்திடலாம். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளை பெற்றோரை ஏமாத்திடலாம். இந்த மனசாட்சியை யாரும் ஏமாற்ற முடியும். அல்லேலூயா. நீ எங்க போனாலும் உன் கூடவே அது வரும். ஆமென். நீ பாவம் செய்யும்போது வரும், நீ பரிசுத்தமாய் வாழும்போது வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் பவுல் எழுதுறாரு, எந்த பொருளும் கடையில விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசிங்க, மனசாட்சி நிமித்தம். இந்த மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. மனசாட்சி சொல்லுது, இந்த பொருள் சாப்பிடணும், இந்த பொருளை வாங்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த மனசாட்சி நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏமாந்தவே கூடாது. கடைசி நாட்களில உன் மனசாட்சி என்ன செய்யும்? நியாயம் தீர்க்குங்க. உங்க நியாயத்திற்கு யாரும் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன் மனசாட்சியே உனக்கு கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும். ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த மனசாட்சி யாரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொன்றும் மனசாட்சி ரெக்கார்ட் ஆகும், அதே போல பரலோகத்துல ரெக்கார்ட் ஆயிடும். ஆமென். அங்க போய் அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக, அந்த நீதி உள்ள தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நான் நிற்கும் போது, அல்லேலூயா, அவர் கேட்கவே தனது மனசாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளை
எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்து இந்த சபையில அல்லேலூயா கர்த்தருடைய சத்தியத்தை போதிக்கணும்னு வச்சிருக்கிறார். அதான் அல்லேலூயா பணம் சம்பாதிக்கிறதுக்காக சபை இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா லக்ஸரி லைஃப் வாழ்வதற்காக சபை இல்லை. ஆமென். விதவிதமா ட்ரெஸ் பண்ணி நல்ல ஆடம்பரமா வாழ்வதற்காக சபை இல்லை. உன்னை சத்தியங்களை நடத்தி, உன்னை சத்தியங்களை பலப்படுத்தி, உன்னை சுத்தமுள்ள மனசாட்சியா தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக தான் தேவன் ரத்தத்தை சிந்தி அவர் சபையை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கருமையான தேவ பிள்ளைகளே, பேதுருக்கு அதை உணர்த்தும்படி வானத்திலிருந்து பேசினார். ஹalleluya ஹalleluya. நீ புறஜாதியாரை ஆமென் ஆண் என்று பெண் என்று பாராதே, கிரேக்கன் என்று யூதன் என்று பாராதே. ஹalleluya. என கருமையான தேவ பிள்ளைகளே, மனசாட்சி நிமித்தம் ஹalleluya பரலோகம் எல்லாருக்குரியது. பரலோகம் இவரா வரணும்னு சொல்லல, யூதனா வரணும் எழுதப்படல. ஹalleluya ஆமென். அது கிரேக்கனுக்கு உரியது. பிரைஸ் தி லார்ட். அது புறஜாதி மக்களுக்கு உரியது. என கருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் உரியது, யாருக்கு இல்லை என்று எண்ணக்கூடாது. ஹalleluya. அன்பு தேவ பிள்ளையே, நம்ம மனசாட்சி நிமித்தம் ஒரு பொருளை நம்ம என்ன செய்யணும், வாங்கி புசிக்கணும். ஹalleluya ஆமென். அந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்திற்குள்ள நம்ம வாழ்க்கையை நாம் காணப்படும். ஹalleluya. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 4:4 வாசிப்போம். தேவன் படைத்ததெல்லாம் ஹalleluya தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்குது. எல்லாம் நல்லதா இருக்கிறது. அதை என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்று தள்ளக்கூடாது. ஆமென். சாம்பார் வைக்கும்போது கத்திரிக்காய் வந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடணும், முருங்கைக்காய் வந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடணும், உருளைக்கிழங்கு வந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடணும். இது எனக்கு வாய்ப்பு, இது எனக்கு பிடிக்காது, ஹalleluya ஆமென், இது எனக்கு ஒத்துக்காது, இது எனக்கு ஆகாது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது. எப்படி இருக்குது? தேவன் படைத்ததெல்லாம் எப்படி இருக்குது? நல்லதாய் இருக்குது. எல்லாம் நல்லதாய் இருக்கு. அப்ப ஆண்டவர் எல்லா பழங்களையும் யார் படைச்சது? தேவன் படைத்தார். எல்லா காய்கறிகளையும் யார் படைத்தது? தேவன் படைத்தார். பிரைஸ் காட். ஹalleluya. அப்ப எல்லாவற்றையும் படைத்தது யார் என்று சொன்னால் தேவன். ஆமென் ஆமென். தேவன் படைத்ததெல்லாம் எப்படி இருக்குது? நல்லதா இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஹalleluya ஆமென். எதை கொடுத்தாலும் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? எதை ஏற்றுக்கொள்ளணும்? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஹalleluya ஆமென் ஹalleluya. ஒரு பெண் ஆண்டவர் கொடுக்கிறாங்க கல்யாணத்துல, அது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஆண் ஆண்டவர் கொடுக்கிறாங்க, எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஆமென் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படி இல்ல. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும் இல்லையோ, அவங்களுக்கு இது இருக்குதா, அவங்களுக்கு அது இருக்குதா, அவங்களுக்கு இப்படி இருக்குதா, அவங்க அப்படி இருக்குதா, இவங்க இவ்வளவு போடுவாங்களா, இவங்க இதை கொடுப்பாங்களா, இதை தருவாங்களா, இதுதான் இருக்கிற வாழ்க்கை. ஹalleluya ஆமென். தேவன் ஆணை பெண்ணை யார் படிச்சது?
யார் படைச்சது? தேவன் படைச்சார். அப்ப ஆண்டவர் படைத்ததெல்லாம் எப்படி இருக்குது? நல்லதா தான் படிச்சிருக்கிறாரு. ஒருத்தர் கருப்பா படிச்சிருக்காரு, சிவப்பா படிச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமென். எனக்கு சிவப்பாதான் உனக்கு கிளிய போல டெய்லி குத்திக்கிட்டே இருக்கும். உன்னை தூங்க கூடாது, கொத்தம். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு கருப்பா வேணும் சிலர் விருப்பம். அல்லேலூயா. அது ரொம்ப ரேரா விருப்பம். ஆமென். அது காரணம் தட்டி கொஞ்சம் போட்டு ஒரு வழியா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவன் படைத்ததெல்லாம் எப்படி இருக்குது? நல்லதா இருக்குது. நல்லதா இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணுமா? எப்படி என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அந்த பக்குவம் நமக்குள்ள வரணும். அந்த பக்குவம், அந்த ஆவிக்குரிய பக்குவம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. எந்த ஆகாரத்தை கொடுத்தாலும் உங்க வீட்டில அது என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். எந்த Dress கொடுத்தாலும் அதை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். திருமணத்துல எந்த பெண்ணோ ஆணோ கொடுத்தாலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். சாப்பிடும் போது கல்யாணத்துல பீஸே இல்லைன்னா கூட என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு அந்த ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆகாரத்துல எது கொடுத்தாலும் சரி, Dressல எது கொடுத்தாலும் சரி, அல்லேலூயா. ஆமென். அல்லது புருஷன் உனக்கு கொடுக்கிற வருமானம் எதை கொடுத்தாலும் சரி, அதை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஆமென். சண்டையோடு பிரச்சனையோடு தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். ரசம் கொடுத்தாலும் சரி, பணம் கொடுத்தாலும் சரி, ஆதாரத்தை கொடுத்தாலும் சரி, அப்படி இருக்கவே கூடாது. தயவு செய்து சொல்றேன் தேவ பிள்ளைங்க, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில வசனத்தை படிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, நடக்கிறவளாய் நீங்கள் நாம வாழணும். அல்லேலூயா. 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 கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கருமையான தேவ பிள்ளைகளே, கருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளும். எதை கொடுத்தாலும் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்று நம்ம என்ன செய்யக்கூடாது? தள்ளப்படக்கூடாது. அல்லேலூயா. தள்ளப்படத்தக்கது அல்ல. ஆண்டவர் கொடுக்கிறது ஒன்றை நாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தள்ளவே கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றையும் தள்ளக்கூடாது. ஆகினால் நான் பேதுருவை பார்த்து சொன்னார், கூடு இறங்கி வருகிறது, அதை நீ அடித்து என்ன பண்ண? பூசி. அல்ல, அசுத்தமானதை நான் சுத்தமாக்கிட்டேன், புறஜாதி மக்களை நான் சுத்தமாக்கிட்டேன், அவனுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நீ கட்டளையை பெற்றிருக்கிற. அல்லேலூயா. அடித்து பூசி. நான் படைத்தவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? நல்லவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலை பரிசுத்த ஆராதனையில கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறதை ஒரு வாழ்க்கையிலே நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாயானா வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமா இருக்க. ஆமென். பணத்துக்காகவோ அழகுக்காகவோ பொருளுக்காகவோ புகழுக்காகவோ மேன்மைக்காகவோ ஜாதிக்காகவோ குலத்துக்காகவோ மதத்துக்காக நீ வாழ்வாயானா
வாழ்க்கையில யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. சபையே, தேவ பிள்ளையே, தேவனுக்கு கொடுக்கிறது ஒன்றையும் தள்ளாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்ப்பின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தீர்ப்பு 1:15 சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசமுள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். யாருக்கு? என கருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்கும்? சுத்தமாய் இருக்கு. நீ சுத்தமா இருந்தா, அல்லேலூயா, நீ பார்க்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சுத்தமா தான் தெரியும். ஆமென். நீ விரும்புவதெல்லாம் உனக்கு சுத்தமா தெரியும். அல்லேலூயா. அசுத்தம் உள்ளவர்களுக்கோ அவிசுவாசிகளுக்கோ ஒன்று எப்படி இருக்காது? சுத்தமா இருக்காது. அதான் ஏன் அவங்க அசுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அசுத்தமாய் வாழ்கிறவர்களும் அவிசுவாசத்தோடு வாழ்கிறவர்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? ஒண்ணு கூட சுத்தமா தெரியாது. அல்லேலூயா. பார்க்கிறதெல்லாம் எப்படி தெரியும்? அல்லேலூயா. அசுத்தமாகவே தெரியும். பார்க்கிறதுல சுத்தமாகவே அவருக்கு தெரியாது. ஆகினால்தான் அங்க பவுல் எழுதுறாரு, அவருடைய புத்தியும் அவருடைய மனசாட்சியும் எப்படி இருக்குது? அசுத்தமா இருக்கிறபடினால்தான் அவன் பார்க்கிறதெல்லாம் எப்படி தெரியுது? அவனுக்கு அசுத்தமா சுத்தமாவே இல்லை. அல்லேலூயா. சுத்தமா இருக்கிறவர்கள் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ, எதையெல்லாம் விரும்புகிறார்களோ, அவர்கள் உள்ள எப்படி தெரியும்? சுத்தமாகவே. அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்கிறது, நம்ம விரும்புறது, நம்ம ஆசைப்படுறது சுத்தமா இருக்கணும்னா அதுக்கு முதல் காரணம் யாரா இருக்கணும்? நம்ம சுத்தமா இருந்தால் பார்க்கிறதும் சுத்தமா தெரியும். அல்லேலூயா. ஆமென். உள்ளத்துல விரும்புகிறதும் எப்படி தெரியும்? சுத்தமா தெரியும். ஆமென். அல்லேலூயா. 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 காலை பரிசுத்த ஆராதனையில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் உள்ள சுத்தமா இருக்குமானா நீ பார்க்கிறதெல்லாம் சுத்தமாகவே தெரியும். ஆமென். உன் உள்ளம் அசுத்தமா இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் தெரியும், அசுத்தமா தான் தெரியும். புத்தியும் உன் மனசாட்சி எப்படி இருக்குது? சுத்தமா இருக்கு. ஏன்னா அந்த 2 பேர் பேசினே ஆரம்பிச்சுக்கலாம். அல்லேலூயா. உன் உள்ள சுத்தமா இருந்தா நீ பார்க்கும்போது சுத்தமா தான் தெரியும். Praise the Lord. அல்லேலூயா. உன் உள்ள அசுத்தமா இருந்தா ஏன் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, இவ்வளவு நேரம் பேசுறதுனா வேலை என்ன? அல்லேலூயா. உள்ள சுத்தமா இருக்கணும். ஏன் அவன் வந்தான், ஏன் அவன் வந்தா? Praise the Lord. அல்லேலூயா. ஆமென். போன் உள்ள கையில வச்சுக்கலாம். உள்ள சுத்தமா இருந்தா நீ எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கலாம். என்ன தப்பு இல்லை. Praise the Lord. அல்லேலூயா. நான் வாய்ப்புட்ட நைட்டு காதல் நான் படுக்கும்போது ஒரு 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. திரும்ப காலையில் எழுதிட்டேன். நான் காதலை போட்டுக்கணும், காதலை போட்டு பார்த்தேன். நான் பார்த்தேன். அத்தா எஸ்பி மாமா அனுப்பிக்கிறார். அதை பார்த்து கருமையான திருப்பிள்ளைகளே, சுத்தமான உள்ள சுத்தமா இருக்கும்னா செல்போன்ல பார்க்கறதெல்லாம் சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்குமானா நான் சுத்தமானதான் பார்ப்பேன். அப்ப இந்த அசுத்தமா பார்க்க வைக்கிறது எது? எது சொல்லுங்க? அசுத்தமா பார்க்க வைக்கிறது எதுன்னா கண்ணு இருதயம் தான். அல்லேலூயா. ஆமென். உள்ள சுத்தமா இருக்குமானால் நீ பார்க்கிறதெல்லாம்
உள்ளத்துல விரும்புவதெல்லாம் சுத்தமாகவே ஹல்லேலூயா. ஆகினாதான் இங்கே பவுல் எழுதுகிற அந்த வசனத்துல ஹல்லேலூயா ஆமென், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். நீ சுத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் சகலமும் எப்படி இருக்கும்? சுத்தமாகவே இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்று சுத்தமாயிராது, ஒன்று சுத்தமாயிருக்காது. காரணம் ஹல்லேலூயா, அவருடைய புத்தியும் அவருடைய மனசாட்சி எப்படி இருக்குது? அசுத்தமாகவே இருக்குது. புத்தி ஹல்லேலூயா, மனசாட்சியில சுத்தம் இல்லை. சுத்தம் இல்லாதனால எல்லாம் எப்படி தெரியுதுன்னா அசுத்தமாகவே தெரியுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலை பரிசுத்த ஆராதனையில கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, காலையில் ஆண்டு சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினால அசுத்தம் உள்ளவர்களை சுத்தமாக்குவதற்கான் இயேசு இந்த உலகத்தில உன்னை என்னை ரட்சிக்கும்படி வந்தார். ஆமென் ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். யாரை ரட்சிக்க வந்தாரு? பாவியான மனுஷனை, அசுத்தமான உள்ளம் உடையவனை ரட்சிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா ஆமென். யாரெல்லாம் தங்களை பாவி என்று ஒத்துக்கொள்கிறார்களோ, ஆமென் ஹல்லேலூயா, நான் பாவி, நான் பாவம் செய்தவன், நான் பாவம் செய்தவன் என்று யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்தில ஒத்துக்கொள்கிறார்களோ, அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த ஜாதி மதமாய் இருந்தாலும், அவர்கள் ரட்சிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் ஆமென். உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்? அவருக்கு ஒத்துக்கணும். அவரை என்ன செய்யணும்? ஒற்றுக்கொள்ளணும். ஏசப்பா, நான் பாவத்தை நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னியோ என்று சொல்லிப்பாரு. ஹல்லேலூயா ஆமென். நான் ரட்சிக்க கர்த்தர் உண்மையான ஜாதியா இருந்தாலும், ஹல்லேலூயா, எந்த மதமா இருந்தாலும், ஆமென் ஹல்லேலூயா, யாராக இருந்தாலும், நான் பாவி என்று நீ ஒத்துக்கொள்ளும் பொழுது இயேசுவை ரட்சிப்பதற்காக நான் உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அவரை ரட்சிக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை ரட்சிப்பதற்கு இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப அவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளணும். நான் பாவிதான் ஒத்துக்கணும். நான் பாவம் செய்தவன் தான், நான் பாவம் செய்தவன் தான். யார் ஒருவன் ஒற்றுக்கொள்ளுகிறாரோ, யார் ஒருத்தி ஒற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களை ரட்சிக்க இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை ரட்சிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகினால்தான் சங்கீதம் 62 சங்கீதம் 9 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. சங்கீதம் 62:9 பிரைஸ் தி லார்ட். மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கிறோம், கீழ் மக்கள் மாயையிலும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். மாயையிலும் லேசானவர்கள். கருமையான தேவ பிள்ளைகளே, நான் உயர்ந்த ஜாதி என்று ஒருவன் மேன்மை பாராட்டினால் அவன் பொய்யாக இருக்கிறான். உயர்ந்த ஜாதி என்று சொல்லி ஒருவன்
சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பொய்யாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தங்கள் கீழ்ஜாதி என்று தாழ்ந்து கொள்கிறவர்கள் மாயையாக இருக்கிறார்கள். ஆமென். அப்ப மேல் ஜாதினோ சொல்லக்கூடாது, அப்புறம் கீழ் ஜாதினோ தாழ்த்தி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டு பேரையும் இந்த வேதம் சொல்லுகிற வண்ணமா தராசில வைத்து நிறுத்தும் போது, அல்லேலூயா, தராசில வைத்து நிறுத்தும் போது அவ எல்லாரும் மாயையிலும், அல்லேலூயா, அங்க அவர்கள் மாயிலும் லேசானவளாய் போய்விடுகிறார்கள் என்று பாருங்கள். அப்போ மேற்ஜாதியனும் என்று பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கீழ்ஜாதி என்று தம்மை தாழ்த்திக் கொள்ளவும் கூடாது. தராசில வைத்து நிற்கப்படும் பொழுது, அல்லேலூயா, மாயிலும் லேசானவளாய் போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவ மார்க்கத்திலே நாம் பார்க்கும்போது திருமண நேரங்கள் வந்துவிட்டால் தெரியும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சித்தம் என்ன? ஆமென். திருமண காரியம் வரும்போதுதான் தெரியும் கர்த்தருடைய சித்தம் என்ன. தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? தேவ சித்தத்தின்படி சுத்தமாக்கினவரை அது ஆனாலும் பெண்ணாலும் தேவன் கொடுக்கும் போது அதை நாம் என்ன செய்யக்கூடாது? தள்ளப்படவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். திருமண காரியம் வரும்போது தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, ஜாதி வித்தியாசங்களை பார்க்கிறோம், வித்தியாசங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. வித்தியாசங்களை பார்க்கிறோம். எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழிய செய்கிற வித்தியாசத்தை பார்க்கிறாங்க, விசுவாசிகள் வித்தியாசத்தை பார்க்கிறார்கள். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் குடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, திருமணங்கள் வரும் பொழுது தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஜாதி என்று சொல்லி முன்படாமல், அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, ஜாதி வித்தியாசத்தை பார்க்க கூடாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அது பரலோகத்துக்கு விரோதமான துரோகம். என்னதும் என்ன சொல்லுங்க? பரலோகம் யூதருக்கு மாத்திரமா? எல்லாருக்கும், புறஜாதிக்கும். அப்போ பரலோகத்துக்கு போனோம்னு வாஞ்சிக்கிறேன்னா, ஜாதி வித்தியாசத்தை பார்த்து திருமண காரியங்களை செயல்பட்டால் யாருக்கு பண்ணுகிற துரோகம்? பரலோகத்துக்கு பண்ணுகிற துரோகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமான ஒரு துரோகம் பண்ணுகிற ஒரு விரோதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக இரண்டே ஜாதிதான். ஆமென். அல்லேலூயா. நீதி உள்ள ஜாதி அல்லது பரிசுத்த ஜாதி. ஆமென். என்ன ஜாதி? கர்த்தருக்கு முன்பதாக நீதி உள்ள ஜாதி அல்லது பரிசுத்த ஜாதி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரே ஜாதி மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1452 ஜாதி இருக்கு. இந்தியாவில் பார்த்தோம். அல்லேலூயா. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பினா வெள்ளை. ஆனா இந்தியாவில் மாத்திரம் பார்த்தால் 1452 ஜாதியினர் இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ
ஜாதி மாத்திரம். அவன் பரலோகத்துல யார் எந்த ஜாதி போகும்? எந்த ஜாதி போகும்? பரிசுத்தமோ நீதி உள்ள ஜாதி. அதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 26 ஏசாயாவுல அவன் என்னது? சத்தியத்தை கை கொண்டு வருகிற. அப்போ என்ன ஜாதி இது? நீதி உள்ள ஜாதி. அவன் இந்த நீதி உள்ள ஜாதி எதை கை கொள்ளும்? அவன் அதனால்தான் இங்க கர்த்தர் சொல்றாரு, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு அவங்களுதான் திறக்கப்படும். எந்த வாசல் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, உனக்கு எனக்கும் கர்த்தர் சொல்றேன். அல்லேலூயா. அவன் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதிக்கு தான் எது திறக்கப்படும்? எது திறக்கப்படும்? பரலோக வாசல் திறக்கப்படும். ஆமென். அப்போ அந்த பரலோக வாசல்ல திறக்கணும்னா சத்தியத்தை கை கொள்ளணும், நீதி உள்ள பரிசுத்த ஜாதியாய் வாழ்ந்தால் அங்க பிரவேசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. எங்க பிரவேசிக்க முடியும்? பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். அப்ப பரலோகத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. சத்தியத்தை கை கொள்ளணும். நீதி உள்ள பரிசுத்த ஜாதியாய் சத்தியத்தை கை கொண்டு வாழ்ந்தால் உனக்காக இறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளே பிரவேசிங்கள், பரலோக வாசலுக்குள்ள பிரவேசிங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரவேசிப்பதற்கு, பரலோக வாசலிலே பிரவேசிப்பதற்கு வாசல்கள் என்ன செய்யப்படும்? எப்படி இருக்கும்? ஆமென். வாசலை திறங்கப்பா. இந்த மகன் வருது, இந்த மகன் வரானே யார் தெரியுமா? சத்தியத்தை கை கொண்டவன், கை கொண்டவன், நீதி உள்ள ஜாதி, பரிசுத்தம் உள்ள ஜாதி, அவங்களுக்கு வாசல் தரு. அல்லேலூயா. உள்ளே பிரவேசி. ஆமென். அல்லேலூயா. ஜாதியை பார்க்கிறவங்க praise God. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுக்கிறத தடுக்கிறவங்க, அல்லேலூயா, மனசாட்சியில சுத்தம் இல்லாதவங்க எங்க போக முடியாது. praise the Lord. அல்லேலூயா. அதான் பேதுரு பார்த்து சொன்னாரு, அடித்து புசி, நான் சுத்தமாக்கினதை நீ தீட்டாதே என்றார். அல்லேலூயா. ஆமென். நான் சுத்தமாக்கினதை தீட்டாதே என்றார். அடித்து புசி, ஒருபோதும் நீ தீட்டாத எண்ணக்கூடாது. அல்லேலூயா. புறஜாதி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆமென். அல்லேலூயா. தேவ சித்தம் உன்னிலும் என்னிலும் நம்மிலும், அல்லேலூயா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நிறைவேற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதியாயிருந்து, பரிசுத்தமுள்ள ஜாதியாயிருந்து அந்த பரலோகத்திற்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் உனக்கும் உங்களுக்கும் நமக்கும் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மேன்மையான பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். எங்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை கடந்த நாட்களிலே உன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை தேவ சமூகத்தில் சொல்லு. ஒற்றுக்கொள். ஆண்டவரை ஒற்றுக்கொள். உன் பாவ காரியத்தை ஒற்றுக்கொள். இயேசுவிடத்தில் சொல்லு. சுத்தமாக்குவா. அசுத்தமா இருந்தால் உன்னை சுத்தமாக்குகிறவர் இயேசு. நீ நீதியுள்ள ஜாதியாய் மாறு, பரிசுத்த ஜாதியாய் மாறு. அந்த பரலோக
ஹalleluya. சத்தியத்தை கைக்கொள்கிற நீதி உள்ள சாதி அவர்களிலே பரலோக வாசலுக்குள்ளே பிரவேசிங்கள். அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு வேண்டும்? ஒருவரை நீ அசுத்தமாய் எண்ணாதே. தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமாய் எண்ணக்கூடாது. எண்ணக்கூடாது. தேவ சித்தம் உன்னிலே நிறைவேறணும். தேவ சத்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறணும். தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். அவர்களுக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? அவர்களுக்கு இந்த காலை பரிசுத்த ஆராதனை ஒப்பு கொடுப்பாயா? ஹalleluya, 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 ஹalleluya. Glory, thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. காலவெளியிலே கட்டளத்திலே நாம் கேட்போமா? காலவெளியிலே கட்டளத்திலே நாம் சொல்லுவோமா? அந்த குறைகள், குற்றங்கள், பாவங்கள், தப்பிதங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிக்கிற இயேசு, ரட்சிக்கிற இயேசு, உன்னை சுத்தமாக்குகிற இயேசு, அவருடைய சித்தம் உன்னிலே நிறைவேறும்படி விரும்புகிற இயேசு, அந்த பரலோக வாசலுக்குள்ளே உன்னை பிரவேசிக்கும்படியாய் விரும்புகிற இயேசுவிடத்தில் சொல்லு. குறைகள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. மனசாட்சியில பரிசுத்தம் காணப்படட்டும், சுத்தம் காணப்படட்டும். நீ யாரிடத்தில் பேசினாலும் சுத்த இதயத்தோடு பேசு, சுத்த இதயத்தோடு பழகு, சுத்த இதயத்தோடு நட. ஹalleluya, 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 ஹalleluya. மனசாட்சி எப்போது சுத்தம் இருக்கட்டும். ஆமென். புத்தி எப்பொழுது சுத்தம் இருக்கட்டும். சபையே, தேவ பிள்ளையே, சுத்தத்தை ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. பாரு தந்தையே, எங்கள் உள்ளத்தை யாரும்
காலை பரிசுத்த ஆராதனையில உடைய சன்னிதானத்திலே சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியா இது தந்த மேலான வாக்கியத்திற்கு ஆயுஷ்மானே நாளிலே தேவ சித்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு இந்த காலங்களில இது சுத்தமாக்கினதை நாங்கள் அசுத்தமாய் ஒன்றும் எங்களிலே காணப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே எல்லாரையும் நேசித்து ஆண்டவரே அவர்களுக்குண்டான சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்து அவர்களை உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடத்தி நித்திய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் நாங்கள் மாற அவர்களை நாங்கள் மாற்ற எங்களுக்கு உதவி செய்கிறார். அன்றைக்கு பேதுரு ஆண்டவரே 3 தரம் ஆண்டவர் பேதுரோடு கூட 3 முறை சத்தத்தை நீர் துணிக்க பண்ணி பேதுருவைக்குரிய ஆண்டவரே எல்லா காரியத்தையும் உணர்த்தும்படி கர்த்தரை பேசுகிறே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அடித்து புசி என்று சொல்லி ஆண்டவரே நான் சுத்தமாக்கினதை கீட்டாக எண்ணாதே என்று சொன்னேன். ஆண்டவர் அப்படியே உண்டாயிற்று 3 முறை சத்தத்தை துணிக்க பண்ணி பேருவை உணர்த்தினீர் ஆண்டவர், பேசினீர் ஆண்டவர். ஆண்டவரே தீட்டு என்று உணர்ந்து ஆண்டவரே புறஜாதி மக்களுக்கு ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அவர்கள் எப்படி எண்ணினார் என்பதை குறித்து இஸ்ரவேல் மக்கள் எப்படி எண்ணினார்கள் என்பதை குறித்து காலங்களில் எங்களோடு கூட பேசுகிறப்பா நாங்களும் அதை கேட்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் எண்ணாதபடிக்கு சுத்தமாக்கின தேவனுக்கு ஏற்றபடி எதையும் எந்த காரியத்தையும் தீட்டாக எண்ணாதபடிக்கு எங்களுடைய மனசாட்சி எங்கள் புத்தியும் சுத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்கிறார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள சாதியா பரிசுத்தமுள்ள சாதியாக நாங்கள் சத்தியத்தை கை கொண்டு வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான பாக்கியமுடையவர்களாய் காணப்பட உதவி செய்யும். சபை வருகின்ற ஆயத்தவர்கள் தாரணல் பங்கு பெற்ற ஒவ்வொருடைய ஆசீர்வதியும் அடர்ந்த நேரடியில் பார்த்த எல்லா கட்டிட பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதியும். சத்தியத்துக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். நித்திய ராஜ்யத்தை காணும் உருவைக்காக வாரம் நடக்கிற எல்லா காரியமாய் புறப்படுத்திக் கொள்ளும். சித்தத்தின் வழி நடக்கும் ஆசீர்வதியும். அந்த யாவை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு வழிவிட்டார். பேசினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை சீர்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை சீர்படுத்த பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் யாரும் வருகிற பரிசுத்தமாய் நீதி உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே நீதி உள்ள ஜாதியாக பரிசுத்த ஜாதியாக இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை கை கொண்டு வாழ்ந்து பிரவேசிக்கிறார். நடக்கும் ஆசீர்வதி
உங்கள் மக்களை நீர் ஆசீர்வதி. வேலைக்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது, குடும்ப வேலைகளை செய்யும் போதும், பிள்ளைகள படிப்பில், எதிர்காலத்தில், ஊழியத்திலும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதுமாய் பொறுப்படுத்திருக்கிறார். அந்த நாமத்தை மேம்படுத்த ஆசீர்வதி. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் கேட்டு இயேசுவே உமக்கு நன்றி. ஆபத்தில் விபத்தில் கூட மகனின் கிருபையை காத்து கொண்டே இருக்கார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் தடுமாறி விழும்போது தேவக்காரன் என்னை தாங்கினது தாவீது சொன்னது போல மகன் தடுமாறி விழும்போது தாங்கி ஒரு சேதமும் ஆண்டவரே அவரால் அவனை காத்திருக்கார். நாளுக்கு கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பக்தர்களுக்கு காத்து நடக்கும். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவே நடக்கும். நிலவினங்கள் ஆண்டவரை இந்த காரியம் சரீரத்தில் இருந்தாலும் சுகப்படுத்த செலவடும் கிருபைகளுக்கும் ஆசை. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா சுத்தமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறியப்பட்டோம் என்றும் எப்போதும் நிலைத்திருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோடு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வார்த்தைகளாலே. ஆமென். ஜெய கிறிஸ்து.